மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னா, எஸ், ஸோ எல்ஐசி ஏஓ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி அப்ளை பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நோட் பண்ணணும், ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது நான் சொன்னது போக வேறு டவுட் வந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் முடிச்சு கவர்மெண்ட் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதையும் நான் ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஒரு பிரச்சனை கிடையாது, அப்ளை பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எல்ஐசி எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல் பண்ண வேண்டிய விஷயம், ஸோ அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் படிக்கணும்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் 50% ஆஃபர் வேறு போட்டுருப்போம். ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது பர்ச்சேஸ் பண்ண லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எஸ். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடவா? அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிடவா? ஸோ கூகுளில் போய் எல்ஐசி ஏஓ அப்ளை ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரியா? நான் சொன்னது அப்ளை டைப் பண்ணி எல்ஐசி ஏஓ அப்ளை ஆன்லைன் அப்படின்னு போட்டிங்கனாலே ஐபிபிஎஸோட இந்த எல்ஐசி ஏஓ அப்ளை ஆன்லைன் லிங்க் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஐபிபிஎஸ் சைட்டில் இருக்கும். இதை கொடுத்தீங்கனால இங்கே டேரெக்டாக வந்துடும். ஸோ இந்த எக்ஸாமுக்கு வந்து இப்போ 9ஆம் தேதி வரை நீங்கள் அப்ளை 9ஆம் மாதம் 8ஆம் தேதி வரை அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அப்ளை பண்ணுறதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வழக்கம் போல் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சரியா? ஸோ கொடுத்துட்டு உங்களோட நேம், ஓகேவா? ஸோ உங்களோட ஆதார் கார்டுலையோ இல்லை உங்களோட பேன் கார்டுலையோ நீங்கள் எது ஐடி ப்ரூஃபாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் உங்கள் நேம் எப்படி இருக்குது, இனிஷியல் முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. சார் என்னோட ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், என்னோட பேன் கார்டில் ஒரு மாதிரி இருக்கும், என்னோட மார்க் ஷீட்டில் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ உங்களோட ஒரிஜினல் பேர் என்ன, நீங்கள் தீவிரவாதியா அப்படின்னு எனக்கே கேட்க தோணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றதை எல்லாத்தையும் ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த பேர் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களோட பேரே மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அது எந்த வகையில் ஏற்றுக்கிற முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அது போக அடுத்த நம்பர், மொபைல் நம்பர். ஸோ உங்களோட நார்மலாக நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை கொடுங்க. ரெகுலராக யூஸ் பண்ணுவேன், இந்த நம்பர் தான் எனக்கு ஆக்டிவேட்டடாக இருக்கும், எப்பயுமே கான்டாக்ட் பண்ணால் இந்த நம்பரில் தான் லைவாக இருப்பேன், ஸோ எனக்கு இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறதா என்னை கான்டாக்ட் பண்ணுறது கரெக்டு அப்படின்னா அந்த நம்பரை கொடுங்க. எனக்கு ஒரு பழைய நம்பர் இருக்குது சார், அதான் என்னோட ஃபேவரட் நம்பரு, ஆனால் அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணல, ஃபேவரட் நம்பர் ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அந்த நம்பர் எதுக்கு, தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு உங்களோட ப்ராப்பர் நம்பரை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி மெயில் ஐடி, இந்த நம்பர் மெயில் ஐடி ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்லனா, ஸோ அடுத்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களை வந்து ஐபிஎஸ் எல்ஐசி வந்து எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்கன்னா இந்த நம்பர் அண்ட் மெயில் மூலமாக தான் கான்டாக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கப்போ அது நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும் தானே. ஸோ எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டு கடைசியில் மண்டை மேலே அந்த பொண்ணையை மறந்தேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில் அவங்க கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கடைசியில் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கே தெரியாது நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா, வேலைக்கு போக மாட்டோமா, எப்போ போகணும், என்ன போகணும், என்ன நடக்கும், எதுவுமே தெரியாமல் சுற்றிட்டு இருப்பீங்களா. ஸோ அதனால தான் அதில் கரெக்டாக கொடுங்க நான் அத்தனை தடவை சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அதில் மிஸ்டேக் வேறு பண்ணுறீங்க. ஸோ ஒரு தடவை டைப் பண்ணுறப்ப செக் பண்ணிக்கோங்க, உங்கள் மொபைல் நம்பரு, உங்களோட ஆதாருக்கு இது நேமு, உங்களோட மெயில் ஐடிலாம் கரெக்டாக கொடுக்குறீங்களா. ஏன்னா அவங்கள்ட்ட அதை மட்டும் தான் கேட்பாங்க. இந்த காலம்ல அது மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க, அப்போ தான் எங்களால் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கரெக்டாக கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது நீங்கள் ஒரு தடவை தான் கொடுக்க முடியும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கனாலே அதை திருப்பி ரீநேம் பண்ண முடியாது. ஸோ வழக்கம் போல் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் தான், எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மெட் தான். ஸோ நீங்கள் அந்த அப்லோட் பண்ணுறதை ஒரு தடவை பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு அது ப்ராப்பராக வந்துடும். ஸோ அப்லோட் கொடுத்துருங்க. அதே மாதிரி கேப்சர் இமேஜ் கொடுக்கணும். நான் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்கள் லேப்டாப்பில் நல்ல ஸ்க்ரீன் இருந்து நல்ல கேமரா இருக்குன்னா அதிலே கேப்சர் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் ஸோ இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் வராது, நான் ஃபோன்லேருந்தே எடுத்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸி, ரொம்ப ஈஸி. உங்கள் ஃபோனில் போய் கூகுள் லென்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். சரியா? ஃபோன்லேயே ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபோன்லேயே நீங்கள் அந்த பேமெண்ட்டை பண்ணிக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம், எனக்கு ஃபோன் ஓப்பன் ஆகலை, நெட்டு கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் சில நேரம். ஸோ இப்போ வந்துருச்சு. எஸ். ஸோ ஃபோட்டோ எடுத்தேன், அப்லோட் பண்ணேன், முடிஞ்சு போச்சு. ஃபோனில் அப்லோட் பண்ணிட்டு அங்கேயே கேட்கும், ஓகேன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க தான். ஃபோட்டோ வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ நான் சும்மா பேருக்கு அப்லோட் பண்ணியிருக்கப்ப நீங்கள் கொஞ்சம் கிளியராக ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்க இடத்துல உட்காந்து இந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுங்க. ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றக்காக. ஓகே, எஸ். அப்லோட் கொடுத்துட்டு அடுத்து சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். சார் ஃபோட்டோ அப்லோட் சிக்னேச்சர் பண்ணிட்டேன், சிக்னேச்சரில் ஃபோட்டோ பண்ணிட்டேன், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்ணுற மிஸ்டேக் மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள், சைனையும் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிட்டு கேப்சர் இமேஜ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஜென்ரலிஸ்ட்டாக ஸ்பெஷலிஸ்ட்டாக, நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸ்னா ஸ்பெஷலிஸ்ட்னு கொடுங்க, ஜென்ரலிஸ்ட்னு கொடுத்துருங்க. ஓகேவா? எஸ். இது எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அடுத்து டக்கு டக்குன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? எஸ். போஸ்ட் அப்ளை அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏஓ ஜென்ரலிஸ்ட்டில் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நான் எந்த கேட்டகரியில் வருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஓபிசியில் தான் வருவேன். ஸோ நான் ஓபிசியில் இருக்கிறான்றதை நான் எப்படி செக் பண்ணிக்கிறது, உங்களோட
உங்களோட பக்கத்தில் இசேமத்தில் போய் உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்து இது ஓபிசியில் வருமானு கேட்டு உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ வருஷம் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். மார்ச் மந்த் தான் வரும். ஏப்ரல் மந்த்லேருந்து மார்ச் 31 இந்த ஏப்ரல்லேருந்து அடுத்த மார்ச் 31 வரை அந்த சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் போய் ஏப்ரல் மாதமே வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? வாங்கிடணும். வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ஓபிசிக்குள்ளே நீங்கள் போகணும். இல்லைனா ஜென்ரலில் தான் வருவீங்க. சரியா? யூஆர் அன்ரிசர்வ்டு தான் வருவீங்க. ஓபிசினா ஓபிசி வருவீங்க. இடபிள்யூசி எஸ்சி எஸ்டி தான் அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வழக்கம் போல கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சப் கேட்டகரி, ஸோ உங்களோட கேஸ்ட் நேமும் அதில் போட்டுருங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்து பர்சன் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி இருந்துச்சுன்னா எஸ், இல்லைனா நோ, வழக்கம் போல தான். ஸோ மற்றபடி இதில் என்ன இருக்குது? டிஃபிகல்ட்டி இன் ரைட்டிங், எழுதுறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா இல்லை, நோ தான். பேப்பராக கதையாக எழுதுவேன், அதெல்லாம் இங்கே சொல்லக்கூடாது. சரியா? ஸோ அது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் பண்ணுற வேலை இங்கே பண்ணக்கூடாது. ஸோ இது என்ன ரிலீஜன் கொடுத்துருங்க. கிறிஸ்டின். பிலாங் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டி கமிட்டி, எஸ். ஸோ மைனாரிட்டி கமிட்டியில் தான் வருவோம். ஸோ ஹிந்துஸ் தவிர எல்லாருமே மைனாரிட்டி கமிட்டி தான். ஸோ இது வந்து நோ. எக்ஸ் சர்வீஸ் மேனாக யாராவது இருக்காங்களா, இருந்தீங்களா? ஸோ நீங்கள் வந்து கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயி ஆஃப் எல்ஐசியோட கன்ஃபார்ம்டு எம்ப்ளாயியா? இல்லைப்பா, அது இருந்துச்சுன்னா நான் ஏன்ப்பா அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கும் தோணும். பட் இருந்தாலும் கொடுக்க தான் செய்யும். கன்சர்ன் ஃபார் ஆதார் வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்துருங்க. 24 26 61 49 86 32. ஸோ என்னோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ பேன் கார்டு நம்பர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்காம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் எங்கே எழுதுறீங்க? வழக்கம் போல் தமிழ்நாட்டில் தான் எழுதுவேன். ஸோ தமிழ்நாட்டில் எங்கே சென்ட்ரல் ப்ரிஃபரன்ஸ் எங்கே? ஒன்று மதுரை. ஸோ இன்னொன்று அதே தான், தமிழ்நாட்டில் தான் எழுதுவேன். ஸோ அதுவும் எங்கே? மதுரை பக்கத்தில் எங்கே எழுதலாம்? திண்டுக்கல் எழுதலாம். ஓகே, அது நான் 1 மணி நேரம் தான், இன்னும் பக்கம் நம்மளுக்கு. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் அண்ட் 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்ப்பா இதில். ஸோ இதில் அது வேறு ஒன்று இருக்குப்பா. ஸோ எல்ஐசி வந்து 3 ப்ரிஃபரன்ஸ் கேட்பாங்க. ஸோ 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. ஸோ ஃபிலிம்ஸ் எங்கே இது எங்கே எழுதலாம் அப்படின்னா அதை திண்டுக்கல் கொடுத்துருங்க. மாற்றி தான் கொடுக்கணும். ஒரே இதே திருப்பி மதுரை கொடுத்தீங்கன்னா எரராயிடும். சரியா? ஸோ அதை மாற்றி தான் கொடுக்கணும். அதே மாதிரி தான் மெயின்ஸ் எக்ஸாமுக்கும். ஸோ மெயின்ஸுக்கும் தமிழ்நாடு, ஸோ மதுரை. ஸோ அடுத்து இதுக்கும் தமிழ்நாடு 2ஆவது ப்ரிஃபரன்ஸு. ஸோ மதுரை கொடுத்துட்டேன். அடுத்து திருச்சி. ஓகே, இருக்கட்டும். ஸோ அடுத்து 3ஆவது ப்ரிஃபரன்ஸு மறுபடியும் தமிழ்நாடு. வேறு ஸ்டேட்டுன்னு எழுதப்படுறேன் சார் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டேட்டை கொடுத்துருங்க. சரியா? ஸோ அது எந்த தப்பு கிடையாது. கோயம்புத்தூர். சென்னை எனக்கு வேணாம், சென்னை இங்கேருந்து ரொம்ப தூரம், அதனால் சென்னை வேணாம்னு விட்டாச்சு. ஸோ ஃப்ளெக்ஸர் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. மந்த்து, இயர். ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறத கொடுக்கணும். சும்மா ஏதோ ஏனோ தானோன்னு கொடுக்கக்கூடாது. சர்டிஃபிகேட்டில் இருக்க டேட்டை கொடுக்கணும். கிளியரா? கிளியர். மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்தாச்சு. பிரதர் சிஸ்டர்ஸ் இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது, நோ கொடுத்துருங்க. ஸோ ஜென்டர் நேமு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜென்டர் வந்து அன்மேரிடு, மேரேஜ் ஸ்டேட்டஸ் அன்மேரிடு. ஃபாதர்ஸ் நேம், அப்பாவோட பேர் உங்களோட டிசியில், மார்க் ஷீட்டில், உங்களோட ஆதார் கார்டில், உங்களோட வெரிஃபிகேஷன், உங்களோட ஐடி ப்ரூஃபில் இருக்கும். அதில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ திரும்பி நான் சொல்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி மதர்ஸ் நேம், அம்மாவோட ஐடி அவங்கள்ட்ட வாங்கி, ஸோ அவங்களோட ஐடியில் என்ன பேர் இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருங்க. சரியா? இல்லை உங்களோட சர்டிஃபிகேட்டில் ஏதாவது அம்மா பேர் வரும்னா அதை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, எஸ். கல்யாணம் தான் ஸ்போர்ட்ஸ் நேமு, இல்லைனா இல்லை. ஸோ எஸ் ஆலங்குளம் மதுரை, அதான் அட்ரஸ்ஸு. ஸோ ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி விட்ருங்க. தமிழ்நாடு, மதுரை தமிழ்நாட்டில் தான் இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. ஸோ அதனால் தமிழ்நாடு கொடுத்துருங்க. பின்கோடு வந்துடும். ஸோ எனக்கு சேமஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ எல்லாமே ஒரே தான். ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் கொடுங்க, இல்லைன்னா அப்படியே கொடுத்துருங்க. ரைட்டு. சரியா? அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ எஸ், ஜிஎஸ்டிக்கு எந்த அட்ரஸ் வேணுமோ அந்த அட்ரஸ் கொடுத்துருங்க. ஸோ இந்த அட்ரஸை ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் உங்கள் எல்லாருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து கரஸ்பாண்டன்ஸ்க்கு ஒரு அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வேறு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ். ஸோ கரஸ்பாண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்க அட்ரஸ் கொடுக்கணும். சரியா? ஸோ பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து உங்களோட ப்ரூஃபில் இருக்குது. ப்ரூஃபில் ஒரு அட்ரஸ் இருக்குது சார், அது என்னோட பர்மனெண்ட் வீடு, ஆனால் அங்கே நான் இப்போ இல்லை, இப்போ நான் வேறு இடத்துல தங்கியிருக்கேன். ஸோ அந்த வீட்டில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுறாலும் நீங்கள் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ இருக்க அட்ரஸ் இது அப்படின்னா, கரஸ்பாண்ட் அட்ரஸ் இப்போ நீங்கள் இருக்க இடத்தையும், இப்போ நான் வெளியூர்லேருந்து படிக்கிறேன், வெளியூர்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னா, வெளியூரில் நாங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டோம், ஆனால் அங்கே வீடு எங்களுக்கு இருக்குது, அங்கே எங்கள் அப்பா மட்டும் இருக்காங்க, அவங்க அம்மா மட்டும் இருக்காங்க, அங்கேயும் அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸ் தான் நான் வச்சுருக்கேன் ப்ரூஃப்க்கு. எனக்கு சொந்த ஊர் மதுரை, ஆனால் திருச்சியில் வேலை திருச்சியில் தங்கியிருக்கேன், மதுரையில் எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே இருக்குன்னா, மதுரை பர்மனெண்ட் அட்ரஸில் அந்த அட்ரஸ் ப்ரூஃபில் இருக்கிறத கொடுங்க. கரஸ்பாண்டன்ஸில் நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அதை கொடுங்க. ரெண்டும் ஒரே இடம்னா ரெண்டுலேயே ஒரே அட்ரஸை கொடுத்துருங்க. சிம்பிள். ஸோ ஜிஎஸ்டி வாசிங். ஸோ இதில் இது வேறு ஒன்று இருக்குப்பா. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பேங்க் டீட்டெயில் கொடுக்கணும்.
சரியா? ஸோ எல்ஐசியில் வந்து பேங்க் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சார் எதுக்கும் கொடுக்கக்கூடாது என் பேங்க்கில் சொல்லியிருக்காங்களே, எல்லார் பேங்க்லேயும் சொல்கிறது தான். பட் வந்து எல்ஐசிக்காரங்க கேட்குறாங்களே அப்ளை பண்ணுறப்போ, ஸோ நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பேங்க் டீட்டெயில், உங்களோட பாஸ்புக்கை எடுத்து அந்த பாஸ்புக்கை பக்கத்தில் வச்சு அந்த விஷயத்தை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மறுபடியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கன்ஃபார்ம் பண்ணணும். 7180828221 ரைட். ஸோ பிரான்ச் நேமு பேங்க் அண்ட் பிரான்ச் நேம். ஸோ என்னோட பேங்க் வந்து இந்தியன் பேங்க், பெட்ரோல் பேங்க் அப்படின்னு போடக்கூடாது. ஸோ அதெல்லாம் தப்பு. எந்த பிரான்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிபி குளம் பிரான்ச். சரியா? எஸ், இந்தியன் பேங்க் பிபி குளம் பிரான்ச்சு. என்ன அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட்டா? சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ ஐஎஃப்சி கோடு IDIB 000B066. எஸ். ஸோ இதான் என்னோட ஐடி. மொத்த ஃபீஸ் வந்து 1 more error found in page. என்ன எரரு? எல்லாமே கொடுத்தாச்சே, எரர் விடலையே. எல்லாமே கொடுத்தாச்சு. வேற என்ன எரர் காட்டுது? வேலிடேட் பண்ணி பார்ப்போம். வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல். ஸோ முடிஞ்சிச்சு, எல்லாமே வெரிஃபை ஆச்சு, எல்லாமே அப்ளை ஆயிடுச்சா? அவ்வளோதான். அந்த அந்த சோப்பு மஞ்சள் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள். நீங்கள் கரெக்டாக எல்லா டீட்டெயிலும் கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லாமே போயிடும், வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, சேவ் நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ எஸ், இதை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ரைட். ஸோ அடுத்து உங்களோட மார்க் ஷீட், 10th கிராஜுவேஷனோடது, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரியா? போஸ்ட் கிராஜுவேஷன் எல்லாமே கொடுக்கணும். ஸோ 10th ஸ்டாண்டர்டோட டீட்டெயில் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ 10th டேட்டா வந்து எப்போ எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கும். உங்களோட 10th மார்க் ஷீட் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் இருக்கும். ஸோ அதை கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்கும். ஸோ எந்த வருஷம் பாஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ 10th 85% ஃபஸ்ட் கிளாஸ். ஓகேவா? எஸ். ஸோ அப்படியே கிராஜுவேஷன். ஸோ என்ன டிகிரி? நான் வந்து மேனேஜ்மெண்ட்டில் வருவேன். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் நான் இந்த வருஷம் பாஸ் பண்ணேன். டேட் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்பயுமே வந்து டேட் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த் அண்ட் இயர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ எந்த வருஷம் முடிச்சிங்க, எது என்னன்றதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். சரியா? அதில் கொஞ்சம் கம்மி தான், 54%. ஸோ அதை செலக்ட் பண்ணியாச்சு. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுக்கலாம். ஸோ இல்லை என்றால் அதை அப்படியே முடிச்சுட்டு எம்ஃபில் முடிச்சிருக்கீங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கீங்க, வேறு ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கீங்க, எல்லாத்தையும் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நான் அடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சர்டிஃபைட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ESIPFலாம் எனக்கு பிடிக்கிறாங்க. ஸோ நான் ப்ராப்பராக போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி ஒர்க்கில் போகிறீங்கன்னா மட்டும் இந்த நேம் ஆஃப் த எம்ப்ளாயர் இந்த டீட்டெயிலாம் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா ஸோ பேசாமல் இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ் எனக்கு தெரியும், தமிழ், இங்கிலீஷு. ஸோ 2மே எனக்கு பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். 3 பாக்ஸையும் டிக் அடிச்சு விட்ருங்க. ரீட் வாசிக்கிறது, ரைட் எழுதுறது, ஸ்பீக் பேசுறது. ஸோ 3மே எனக்கு வரும், ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தான் இங்கிலீஷுக்கும். ஸோ இங்கிலீஷுமே நான் பேசுவேன், படிப்பேன், எழுதுவேன் அப்படின்றத கொடுத்துட்டு வேலிடேட் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி. சிம்பிள். அடுத்த பேஜ் டப்புன்னு அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஈஸியாக பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸே பண்ணிக்கூடாது. இந்த இடம் நான் எப்பயும் சொல்கிற மாதிரி உங்களோட ப்ராப்பர் ப்ரிவியூ. இது நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸான ப்ரிவியூ. ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஒன்னொன்னையா ரீட் பண்ணி பாருங்கள். சரியா? ஒரு அவசரமும் இல்லை. ஒரு மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்ளை பண்ணுறதுக்கு. ஒன்னொன்னையா ரீட் பண்ணி என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து, உங்களோட அட்ரஸ்லேருந்து, உங்களோட நேம்லேருந்து, இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ்லேருந்து, ஸோ உங்களோட இந்த பில்லிங்லேருந்து, பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து, உங்களோட எஜுகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் செக் பண்ணணும். சரியா? எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி அப்படின்னு கொடுத்துட்டு கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. அவங்களே கேட்பாங்க எல்லாம் ஓகேவா உங்களுக்கு? ஓகே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இங்கே தான் கதை. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வரிசையாக என்னென்ன கேட்குறாங்கன்றதை பார்த்து அப்லோட் பண்ணுங்க. தயவு செஞ்சு இஷ்டத்துக்கு அப்லோட் பண்ணி விளாடாதீங்க. ஸோ அப்ளை பண்ணுறது ஒவ்வொரு காசு நம்மளோட காசு, விளாட்டு கிடையாது. ரொம்ப கவனமாக அப்லோட் பண்ணணும். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. சார் எனக்கு அது என்ன எழுதணும்னே தெரியாதே, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வழக்கமாக தான் கைட்லைன் ஃபார் டாக்குமெண்ட் அப்லோட் கொடுத்தீங்கன்னா அவங்களே போயிட்டுருப்போம். ஃபோட்டோகிராஃபில் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, டாக்குமெண்ட் எப்படி ஸ்கேன் பண்ணுறது. ஸோ அப்லோடிங் டாக்குமெண்ட் இதாக இருக்கா? எஸ். ஸோ இது எல்லாமே இந்த இதிலே கொடுத்துருவாங்க. அவங்களே இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணணும், இந்த இதெல்லாம் இது பண்ணணும், ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வந்துருப்பாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் இருக்குது. ஸோ வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இதில்
லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்கேனிங் டாக்குமெண்ட் இந்த இதில் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கும். அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு வேணுமா? எஸ், நாட் பி ரிஜிஸ்டர் அன்லெஸ் யூ அப்லோட் யுவர் ஃபோட்டோகிராஃப். ரைட். எஸ். ஸோ சைன் நான் கேபிட்டல் லெட்டரில் போடுவேன் சார், அது அப்புறம் அதை செல்லுமா அப்படின்னு. கேபிட்டல் லெட்டரில் யாராவது சைன் போடுவாங்களா? ஸோ அதனால் கேபிட்டல் லெட்டர்லாம் போடக்கூடாது. இனிஷியல் நீங்கள் கேபிட்டலில் போட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுவேன் சார், அது பிரச்சனை கிடையாது. சரியா? ஸோ அது ஜென்ரலாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எழுதிட்டு இருக்கீங்க, அதை அப்லோட் பண்ணிருங்க சார். அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ 10th மார்க் ஷீட் வேணுமா அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும். சரியா? அது பிடிஎஃபாக இருக்குன்னா அந்த பிடிஎஃபை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிடிஎஃபை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் சைஸ், ப்ராப்பர் சைஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு இதாக ஒன்று போடுவோம் இருங்க. என் லேப்பில் ஏதாவது பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடும், பிரச்சனை இல்லை. எஸ், ஏதாவது பிடிஎஃப் இருக்கா? இந்த பிடிஎஃப்லாம் இது வந்து கரண்ட் அஃபேர்ஸோட பிடிஎஃப். இது அப்ளை பண்ணணும், உள்ளே போகவே முடியாது, அவ்வளோ பேஸ் இருக்கும். ஸோ சும்மா இந்த ஏதோ சிட்ஸ்ன்னு ஏதோ எஸ். ஸோ ஏதோ ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ சும்மா அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் வந்து உங்கள் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். சரியா? நீங்கள் சும்மா நான் இந்த மாதிரி என் ஃபைலில் ஒன்று இருந்துச்சு அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த ஐ அக்ரி டு கனெக்ட் டு டிஜிலாக்கர் டு ஃபெச் மை டீட்டெயில்ஸ். டிஜிலாக்கர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை எஸ் கொடுங்க, இல்லைன்னா சிம்பிளி நோ கொடுத்துருங்க. சரியா? அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆக மாட்டேங்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ டிஜிலாக்கர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லையான்றதான் கேள்வி. வெரிஃபிகேஷனுக்காக அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க, அது மட்டும்தான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து சேவ் நெக்ஸ்ட். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து பேமெண்ட் தான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு தப்பாக பண்ணுறேன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டேன் எதுவும் பண்ணாதீங்க. பேமெண்ட்டுக்கு அந்த கோட் மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாக பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங், வேலெட் வச்சுருக்கீங்க, கியூஆர் வச்சுருக்கீங்க, எது இருந்தாலும் காசு நாங்கள் வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கியூஆர் மூலமாகவே பே பண்ணுறீங்க அப்படின்னா 826 ரூபா ஃபீஸ். ஸோ இந்த ஸ்கேனரை வழக்கம் போல் ஃபோன்லேருந்து ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை முடித்து விடுங்கள். பேமெண்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்றதான் திரும்பி நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ பேமெண்ட்டை முடிச்சுட்டு நீங்கள் பண்ண வேண்டியது திருப்பி இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி அது பெய்டில் இருக்கா, உங்களோட அப்ளிகேஷன்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. பே பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது பெய்டுலேயே உங்களுக்கு வந்துடும். பிரச்சனையே ஓவர். அதோட முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம், எந்த குவெரி எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இப்படி தான் எல்ஐசிஏஓ அப்ளை பண்ணணும். ஸோ இது அப்ளை பண்ணுறது, இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் எப்போனாலும் என்னையை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் என்னன்னாலும் சொல்லிடுவேன். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை நிறைய பேர் என் நம்பர் இருக்கும், என் நம்பரில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ என்னன்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தப்பாக மட்டும் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதற்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எப்போனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், சரி பண்ணிக்குவோம். ஓகேவா? ஓகே மக்களே, டாடா, பபாய், சி யூ. எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. பாய்.